நானோ ஒரு நிமித்தமாக மட்டுமே இருக்கின்றேன், வாயை அசைப்பதற்காக மட்டுமே. ஆனால் பேசக்கூடியவர் அந்த நிராகாரமான சிவபாபா. ஆகவே இந்த ஆதாரத்தில்தான் யக்ஞத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டது. அனைத்துமே முரளியின் ஆதாரத்தில்தான் இருந்தது. பாபா முரளியை கூறினார். மேலும் குழந்தைகள் அந்த ஞான முரளியை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை கூறுபவர் யார் என்பதை அடையாளம் காட்டி, மேலும் எப்படி நமக்கு படிப்பினைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன, அதன் ஆதாரத்தில் நாம் நமது வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஆக்க முடியும். எனவே யாருக்கு முரளி மீது அன்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அவசியம் பாப் தாதா மீதும் அன்பு அதே அளவிற்கு இருக்கும். எதுவரைக்கும் அவர்கள் முரளி கேட்பது வரை வந்தடையவில்லையோ அதுவரை அவர்கள் சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ற கணக்கில்தான் இருப்பார்கள், தொடர்பில் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் பிரம்மா குமாரிகளுடைய நண்பர்கள்தான். ஆனால் பிரம்மா குமாரிகள் என்று அவர்களை சொல்ல முடியாது. எனவே யார் முரளியை கேட்கின்றார்களோ அவர்களைத்தான் பிரம்மா வாய் வம்சாவளி என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த நேரம் யார் பிரம்மாவுடைய வாய் வழியாக முரளி கேட்டார்கள், ஞானம் கேட்டார்கள், அவர்களது பிறப்பு இந்த முறையில் ஏற்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று வரையிலும் 7 நாட்கள் கோர்ஸ் வகுப்பு எடுப்பதற்கு யார் வேண்டுமானாலும் நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் எதுவரை அந்த ஆத்மா முரளியை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை அந்த ஆத்மாவிற்கு புதிய ஜென்மம் ஏற்படவில்லை என்பதே ஆகும். எனவே யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் முரளியின் ஆதாரத்திலேயே ஜென்மம் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த காரணத்தினால் நாம் அனைவருமே கூட கூறிக்கொள்கின்றோம், நாம் பிரம்மா வாய் வம்சாவளிகள். ஆகவே நாம் அனைவரும் பிரம்மா வாய் வம்சாவளிகளாக ஆகி, பிறகு நினைவார்த்தம் கூட இருக்கிறது, பிரம்மாவுடைய கமல வாயிலிருந்து தேவதைகளுடைய ஜென்மம் ஏற்பட்டதாக. பக்தியில் கதைகள் மிகவும் அதிசயமாக கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றின் இரகசியங்களை எப்பொழுது சிவபாபா வந்து கூறுகின்றாரோ பிறகு இன்னும் அதிசயமாக நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த முரளியை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோம். இதுதான் அனைத்தை காட்டிலும் மிகவும் அதிசயமான விஷயமாகும். எனவே இன்று வரையிலும் கூட சந்தேகமே இல்லை, நமது தாதிகள் எவ்வளவு தியாகம் தபஸ்யா செய்துள்ளார்கள். அவர்களும் கூட எப்பொழுதும் இப்படித்தான் சொல்வார்கள். எப்பொழுதாவது தாதிகளிடம், தாதி நீங்கள்தான் இதை செய்தீர்கள் என்று கூறினால், தாதி பிரகாஷ்மணிஜி அதற்கு எப்பொழுதும் அவரது ஆள்காட்டி விரலை மேலேயே காண்பிப்பார். நான் எதுவுமே செய்யவில்லை, அவர்தான் அனைத்தும் செய்கிறார். தாதி ஜானகியிடம் கூறினால், தாதி நீங்கள் பாரதத்தில் எவ்வளோ சேவை செய்திருக்கிறீங்க, ஃபாரினில் எவ்வளவு சேவை செய்திருக்கிறீர்கள் என்று கூறினால், 104 வயதிற்கும் மேலாக இன்னும் பாரதத்தில் சக்கரம் சுற்றி வருகிறீர்கள். அதற்கு அவரும் கூறுவார், அவர்தான் செய்கின்றார், நான் ஒரு பொம்மலாட்ட பொம்மை ஆவேன். ஆனால் அந்த பொம்மலாட்ட பொம்மை எப்படி இயங்குகிறது? அதன் எஜமானன், அதனுடைய நூல் அந்த எஜமானனுடைய கையில் இருக்கும். அவர் அசைக்கும் போது அந்த பொம்மை ஆட ஆரம்பிக்கும். ஆகவே அவர்தான் ஆட வைக்கின்றார். இப்படி தாதி கூறுவார்கள். ஆகவே பாபா ஆரம்பத்திலிருந்தே இந்த விதையை விதைத்து விட்டார். ஆத்ம நம்பிக்கை, பரமாத்மாவுடைய அடையாளத்தை உணர்ந்து கொள்ளுதல். மேலும் சிவ் பாபா தான் இங்கே வந்து இவை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார், மேலும் செய்ய வைத்து கொண்டும் இருக்கின்றார். இது எதுவும் மனிதர்களுடைய கையில் கிடையாது. ஆனால் மனிதர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அவர்கள் கையில் இருப்பதாக. சிலர் புரிந்து கொள்கிறார்கள், லௌகீக காரியங்கள் என்னவெல்லாம் அவர்களுடையது இருக்கின்றதோ அவை அனைத்தும் நம்முடைய கையில் இல்லை, அப்படி புரிந்து கொள்கிறார்கள். அப்படியல்ல, பாபா சொல்கின்றார், உங்களுடைய லௌகீக வேலைகள் அனைத்தையும் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். பாபா கூறுகின்றார், உங்களுக்கு ஆத்மாக்களை கொடுத்திருக்கின்றேன், புத்தியையும் கொடுத்திருக்கின்றேன்.
அவற்றிற்கான லாபத்தை நீங்கள் என்ன எடுக்கின்றீர்கள்? எனவே பாபாவுடைய படிப்பினைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்கின்றோம். அவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஆக்குவதற்காகவே தான். ஆனால் என்னவெல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவோ, என்னவெல்லாம் கலைகள் இருக்கின்றன, என்னவெல்லாம் சம்பந்தங்கள் இருக்கின்றன, மேலும் சின்னது பெரியவை இப்படி என்னவெல்லாம் கூழாங்கற்கள் இருக்கின்றனவோ அவற்றை நாம் எந்த முறையில் வெற்றியடைய செய்யலாம், அதனால் நாம் நமது எதிர்காலத்திற்கான பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஒரு விஷயம், பகவான் முதலில் மனிதர்களுடைய புத்தியை மாற்ற வேண்டியிருக்கிறது. அதுவும் கல்வியின் மூலமாகத்தான் நடக்க முடியும். நீங்கள் 5 வயதில் என்ன யோசித்திருப்பீர்கள்? 10வது வயதில் உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தன? 20 வருடம், 50 வருடம், 60 வயது வரை கூட சிலர் படிப்பை படித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கெல்லாம் சென்றடைகிறார்கள்? புத்தி எப்படியெல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அவை அனைத்திற்கும் ஆதாரம் படிப்புதான். எனவே பாபா நமது புத்தியை எவ்வளவு தெய்வீகமாக ஆக்கியிருக்கின்றார். சந்தேகமே இல்லை, போன கல்பத்தினுடைய நமது பாக்கியம்தான் அது. பாபாவுடைய விஷயங்களை கேட்டவுடன் ஆத்மா என்று ஏற்றுக்கொண்டோம், அனுபவம் செய்கின்றோம், மேலும் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். மேலும் நமது வாழ்க்கையை இவ்வாறு நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. எனவே அனைவரும் பகவானுடைய ஞானம் கேட்டு அந்த விழிப்புணர்வு மனநிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் பகவான் நமது புத்தியை தெய்வீகமாக ஆக்கியிருக்கின்றார். அதன் ஆழத்தில் சென்று நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை நான் திருக்காலதர்ஷியாக 3 காலத்தையும் உணர்ந்தவராக ஆக்கியிருக்கின்றேன். குழந்தைகள், உங்களை நான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த டைட்டில் பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருக்காலதர்ஷி என்ற டைட்டில். யார் இருக்கிறார்கள் 3 காலத்தையும் உணர்ந்தவர்களாக? உலகத்தின் முதல், இடை, கடைசியை தெரிந்து கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? அறிவியலாளர்கள் இன்று வரையிலும் கூட மில்லியன் பில்லியன் டாலர்களை செலவு செய்து, சுவிட்சர்லாண்டில் ஒரு அப்படி இடம் இருக்கின்றது, பல பில்லியன்கள் செலவு செய்து இந்த ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகின் ஆதி எப்படி இருந்திருக்கும். எனவே பாபாவிடம் இந்த திட்டம் இருந்தது. மனிதர்களுடைய புத்தியை முதலில் மாற்ற வேண்டும். அப்போதுதான் சத்யுகத்தினுடைய அடித்தளம் போட முடியும். ஏனெனில் பகவான் ஒருவேளை ஒரு மந்திரக்கோலை கையில் வைத்து அதை சுழற்றி முழு உலகத்தையும் சுத்தமாக ஆக்குவது, சத்யுக ஸ்தாபனை செய்வது, இயற்கையும் மாற்றம் செய்வது. ஆனால் இவ்வாறு அவர் செய்ய முடியும். ஆனால் மனிதர்களுடைய புத்தி அதே தமோ பிரதானமான புத்தியாக இருக்கிறது என்றால் சத்யுகமாக இருக்க முடியாது. கொஞ்ச நாட்களிலேயே சத்யுகத்தையும் நாம் மாற்றிவிடுவோம். எனவே முதலில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் புத்தியின் மாற்றமாகும். எனவே பாபா எவ்வளவு அன்பாக ஒரு சின்ன குழுவை கராச்சியில் யோகம் செய்ய வைத்து, தபஸ்யா செய்ய வைத்து, முதலில் அவர்களது புத்தியில் மாற்றத்தை கொண்டு வந்து, பிறகு அவர்களையே அம்பாசடராக, தூதுவராக ஆக்கினார். முழு உலகம், முழு பாரதத்திலும் சென்று இந்த செய்திகளை கூறுங்கள் என்றார். எனவே பாபாவுடைய படிப்பினைகள் என்னவெல்லாம் நம்மிடம் இப்பொழுது இருக்கின்றனவோ அதன் ஆதாரத்தில் நாம் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றோம். எந்தெந்த ஆத்மாக்களுக்கு நாம் செய்தியும் கொடுக்கின்றோம், அதுவும் கூட நாம் எந்த ஆதாரத்தில் கொடுக்கின்றோம்? சிலர் என்னிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வளவு ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டிற்கெல்லாம் செல்கிறீர்கள், அவர்களுக்கு என்ன செய்தி கொடுக்கின்றீர்கள்? பகவானுடைய செய்தியை சாரமாக அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், ஒன்று தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், சகோதரன் என்ற பார்வையை கொண்டு வாருங்கள். மேலும் இந்த தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டித்து ஒரு பரமாத்மாவிடம் இணைத்து வையுங்கள்.
இந்த 2 செய்திகளும் தான் யுனிவர்சல் செய்திகளாகும், முழு உலகிற்கான செய்திகளாகும். ஆனால் 3வது ஒரு விஷயம் இருக்கின்றது, அதில் நாம் கவனம் வைக்க வேண்டும். நமது காரிய விவகாரங்கள் எப்படி இருக்கின்றன? உங்களது வார்த்தை, எண்ணம், வார்த்தை மற்றும் கர்மங்கள் எந்த முறையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்பொழுது இந்த 3 விஷயங்களிலும் நமது கவனம் ஏற்பட்டு விடுகின்றது, பிறகு தெய்வீக சமஸ்காரங்கள் ஆத்மாவிற்குள் இருக்கின்றன, அவை ஆழத்தில் இருக்கின்றன, மீண்டும் அவற்றின் உற்பத்தி ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு அதன் ஆதாரத்தில்தான் நாம் நமது எதிர்கால நம்முடைய சொர்க்க ராஜ்யத்தில் சென்று நம்மை சுகம், சாந்தி, நீண்ட அசைக்க முடியாத ராஜ்யத்தில் நாம் இருப்பதாக அனுபவமும் செய்ய முடியும். ஆனால் முக்கியமான விஷயம், நமது எண்ணம், சொல், செயலை நாம் எப்படிப்பட்ட முறையில் வெற்றியடைய செய்வது என்பதாகும். பாபா நமக்கு எப்போதும் கூறுகின்றார், நீங்கள் எவற்றையெல்லாம் வெற்றியடைய செய்கிறீர்களோ அதன் ஆதாரத்தில்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. மேலும் அந்த ஆதாரத்தில்தான் சத்தியுகத்திலும் கூட உங்களது பாகம் மிகவும் சிரேஷ்டமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருக்கலாம், மனிதர்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயம் வீணாக ஆனாலும் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. உங்களுடைய 10 ரூபாய் தொலைந்து விட்டது என்றால் தேடிக்கொண்டே இருக்கின்றீர்கள், அது கிடைக்கவே இல்லை. 1000 ரூபாயை நீங்கள் வெற்றியடைய செய்து குஷி அடைந்திருப்பீர்கள். ஆனால் 10 ரூபாயை இழந்தது உங்களுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கும். ஆகவே நமது சுவாசம், நமது ஒவ்வொரு வினாடி, மேலும் ஒவ்வொரு சங்கல்பமும் வெற்றியடைந்து கொண்டே இருக்கட்டும். பகவான் நமக்கு என்ன கற்பிக்கின்றார் என்றால், நமது உடல், மனம், பொருள் அனைத்தும் வெற்றியுடையதாக ஆகிவிட வேண்டும் என்பதே ஆகும். நமது உடல், மனம், பொருள் அனைத்தும் சதோபிரதானம் ஆகிவிட வேண்டும். மேலும் அதற்கான பலனை நாம் இப்பொழுதும் கூட பிராப்தமாக அடைய முடியும். நான் பார்த்திருக்கின்றேன், பகவான் யாருடையதையும் தன்னிடம் வைத்து கொள்வதில்லை. அவர்கள் செய்ததற்கான பலனாக இப்பொழுதும் கொடுக்கின்றார், எதிர்காலத்திலும் கொடுக்கின்றார். ஒரு முறை நான் குல்சார் தாதிஜி அவர்களுடன் இருந்தேன். தாதிஜி அவர்களுக்கு தெரியும், எனது லௌகீக தந்தை பாபாவுடைய வீட்டிலேயே தான் இருக்கின்றார். அவரது சமர்ப்பண வாழ்க்கை கடந்த 15 வருடங்களாக இருந்து வருகிறது. தாதி என்னிடம் கூறினார்கள், இந்த சகோதரர் தனது வீட்டில் 5 பிராமணர்களை தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார். அதுவும் 1 மாதத்திற்காக. அந்த நேரம் வெளிநாட்டில் எதுவுமே, பாபாவுடைய வீடு எதுவுமே இல்லாமல் இருந்தது. அந்த காரணத்தினால் பாபா இவரை தனது வீட்டில் 15 வருடங்களாக வைத்திருக்கின்றார். அதாவது 1 மாதம் பாபா குழந்தைகள் தங்குவதற்கு அவர் ஏற்பாடு செய்ததற்கு ரிட்டனாக பாபா 15 வருடங்கள் தனது வீட்டில் வைத்து அந்த சகோதரரை பார்த்து கொள்கின்றார். எனவே நாம் ஒரு பொழுதும் இப்படி யோசிக்க முடியாது, நான் பாபாவிற்கு கொடுக்கின்றேன் என்று. பகவான் நம்மிடம் வந்திருப்பதே அவரிடம் இருப்பது அனைத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை நிரப்புவதற்காகத்தான். உங்களுக்கு தெரியும், 1971 5 பேர் அடங்கிய குழு வெளிநாட்டு சேவைக்காக வந்திருந்தார்கள். அந்த நேரம் வெளிநாட்டினுடைய நிலைமை வேறு விதமாக இருந்தது. ஒவ்வொருவருடைய இருப்பிடமே மிகவும் சிறியதாக இருந்தது. அந்த நேரம் யாருக்கும் வேலை வாய்ப்பும் கூட இல்லாமல் இருந்தது. வேலையாட்களும் யாரும் கிடையாது. அனைத்து வேலைகளையும் அவரவர்களே செய்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. ஆகவே அந்த நேரம் 5 விருந்தாளிகளை தனது வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் தீதிஜி அவர்களுடைய தந்தை என்ன கூறினார் என்றால், இது நம்முடைய வீடு என்றாலே இது பாபாவுடைய வீடாகும். அவர் அந்த விருந்தாளிகளையும் கூட அதே பாவனையுடன் வைத்து கவனித்து கொண்டார். ஒருபோதும் அவர் அப்படி யோசித்ததில்லை, இவர்கள் நம்முடைய விருந்தாளிகள் என்று. இவர்களும் நமது வீட்டின் உறுப்பினர்கள் என்ற முறையில்தான் அவர்களை கவனித்தார்.
பிறகு அவர்களோடு சேர்ந்து பேசுவது, அவர்களிடம் உரையாடல் செய்வது, அறிவுரைகள் கூறுவது, மேலும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, அவரிடமிருந்த பலருடைய தொடர்புகளை கூட அந்த சேவை குழுவிற்கு அறிமுகப்படுத்தினார். மேலும் யாருடன் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களோடு சேவைக்கான திட்டங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும், இப்படியெல்லாம் அந்த குழுவோடு தீதிஜி அவர்களுடைய தந்தை பகிர்ந்து கொண்டார்கள். பிறகு தீதிஜி அவர்களுடைய லௌகிக்க தாயும் ஷரீரம் விட்டார்கள். அவர்கள் 1957 பக்கா பிராமணராக இருந்து வந்தார்கள். அவர்களது தந்தை கூட அந்த தாயாருக்கு பிறகுதான் ஞானத்திற்கு வந்தார்கள். ஆனாலும் அவர் எப்பொழுதும் பாபாவுடைய சேவையில் சகயோகியாகவே இருந்து வந்தார். பாபாவும் கூட அவ்வாறு கூறினார் அவரை பார்த்து, இவர் இன்று சகயோகியாக இருக்கிறார், நாளை அவசியம் யோகியாக ஆகிவிடுவார் என்று. அவ்வாறே தீதிஜியுடைய தந்தையார் அவர்களும் அவசியம் பாபாவுடைய குழந்தையாக யோகியாகவும் ஆகிவிட்டார். எனவே தீதி அவர்களுடைய தாயார் ஷரீரம் விட்ட பிறகு அவர்களுடைய தந்தையார் தாதி ஜானகிஜி அவர்களிடம் அறிவுரை கேட்டார்கள். அதற்கு தாதி கூறினார்கள், நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சகோதரர் கூறினார், தாதி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அவ்வாறே நடந்துவிடலாம் என்று கூறினார். பிறகு தாதி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பாரதம் சென்றுவிட்டு உங்களுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு இங்கே வந்து பாபாவுடைய வீட்டிலேயே தங்கிவிடுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அனைத்தும் நடந்து முடிந்தது. நான் இன்றும் கூட பார்க்கின்றேன், எனது லௌகிக தந்தையை பாபா வீட்டில் எப்படி பார்த்து கொள்கின்றார்களோ அதுபோல் வெளியில் உள்ளவர்கள் பார்த்து கொள்வது என்பது மிகவும் கடினம்தான். பாபா தாதிஜி மூலமாகவும் பரிவாரத்தின் மூலமாகவும் மிக மிக அன்பாக அந்த சகோதரரை பார்த்து கொண்டார். இப்படி என்னிடம் பலவிதமான உதாரணங்கள் இருக்கின்றன, என் கண்முன் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவேதான் சொல்கின்றேன், பாபா யாருடையதும் தன்னிடம் வைத்து கொள்வதில்லை. எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் என்னவெல்லாம் செய்கிறார்களோ ஒரு புறம் நாம் சொல்கின்றோம் நமக்காகவே தான் செய்கிறோம் என்று, ஆனால் சொல்லும் பொழுது பாபாவுக்காக செய்கிறோம் என்று கூறுகிறோம். எனவே என்னவெல்லாம் நாம் செய்கின்றோமோ அதற்கான பலனாக இப்பொழுதே பாபா சுகம், சாந்தி, சக்தியாக இப்பொழுது மட்டும் கொடுப்பதில்லை, எதிர்காலத்திற்காகவும் கூட அனைத்தும் சேமிப்பாகிவிடுகின்றன. எனவே எவ்வளவு அழகான பீஸ் பேலஸ் உங்களுக்கு பாபா கொடுத்திருக்கின்றார். ஆனால் இவை அனைத்தும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய உடல், மனம், பொருள் மூலமாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட அதற்கான பலனை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட சேவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சேவையின் மூலமாக கூட உங்களுக்கு அதிகத்திலும் அதிகமான சேவைக்கான பிராப்தியும் சேமிப்பாகிக் கொண்டேதான் இருக்கின்றது. சில நேரம் நான் யோசிப்பதுண்டு, நாம் மிகவும் சிறிய அளவாக எது செய்தாலும் அதற்கு பாபா பல மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கின்றார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் செய்யும் பொழுது அதைவிட பல மடங்கு பாபா ரிட்டர்ன் கொடுக்கின்றார். எனவே ஒரு பொழுதும் நாம் அவரிடம் அவர் கொடுப்பதற்கு நாம் ஒரு அளவு சொல்லவே முடியாது. அளவற்ற முறையில் பாபா நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கின்றார். ஏனெனில் சங்கமயுகம் என்றாலே, ஒன்று கொடுக்கின்றோம் என்றாலே அதற்கு பல மடங்கு பாபா ரிட்டர்ன் கொடுக்கிறார். இது சங்கமயுகத்தின் விசேஷமான ஒரு கணக்காகும். முழு கல்பத்திலும் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கின்றது.